நீங்க கஷ்டப்பட்டு சம்பாடிச்ச பணம் உங்களுக்காக வேலை செய்தா இல்ல சும்மா பேங்க்ல உட்காந்துருக்கா? சரி, உங்க பணம் வளரணும். ஆனா அதே சமயத்துல உங்க அசல் பணத்துக்கு, அதாவது உங்க கேபிட்டலுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாம பத்திரமா இருக்கணும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி சாத்தியமாக்குறதுன்னு ஒரு சூப்பரான திட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதலீடுன்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே வர்ற முதல் குழப்பம் இதுதான். சேஃப்டியா இல்ல குரோத்தா? நம்ம பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதா இல்ல நல்ல வளர்ச்சிக்கு ரிஸ்க் எடுக்கிறதா? இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் பல முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பெரிய தலைவலியே. பொதுவா பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் ஒரு சமரசத்துக்கு தள்ளப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கோங்க. உங்க பணம் 100% சேஃப். ஆனா கிடைக்கிற வட்டி பணவீக்கத்தை தாண்டுதான் கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இன்னொரு பக்கம் பங்கு சந்தை இருக்கு. அங்க வளர்ச்சிக்கு பிரமாதமான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம போட்ட அசல் பணத்துக்கே ஆபத்து வரக்கூடிய சூழலும் அங்க இருக்கு. ஆனா இந்த ரெண்டுங்கெட்டா நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு புது வழி இருக்கு. அந்த வழியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சொல்லப்போனா இது ஒரு பெர்மனன்ட் வெல்த் என்ஜின். இந்த ஆட்டோமேட்டட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் எஸ்டிபி பேரு கொஞ்சம் பெருசா இருக்கலாம். ஆனா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபைனான்ஸ் ப்ராடக்டா பார்க்காதீங்க. இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் மாதிரி. நீங்க ஒரு தடவை இதை செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இன்ஜினோட முக்கியமான நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். நம்மளோட அசல் பணத்துக்கு, அதாவது கேபிட்டலுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்காம பங்குச்சந்தையில கிடைக்கிற மாதிரி ஒரு லாபத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். இதுதான் அதோட ஒரே குறிக்கோள். சரி, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த வெல்த் இன்ஜின் நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? வாங்க அதோட ஆர்கிடெக்சரை கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். இந்த முழு ப்ராசஸும் 4 ஸ்டெப்ல அடங்கிடும். ஸ்டெப் 1, நீங்க போடுற மொத்த பணத்தையும் ஒரு ரொம்பவே கம்மியான ரிஸ்க் இருக்கிற டெப் ஃபண்ட்ல பார்க் பண்றோம். இதை நம்ம சோர்ஸ் ஃபண்ட்னு சொல்லலாம். ஸ்டெப் 2, ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் உங்க அசல் பணத்தை 24/7 கண்காணிச்சுட்டே இருக்கும். ஸ்டெப் 3, ஒரு குறிப்பிட்ட தேதியில இந்த சிஸ்டம் உங்க முதலீட்டுல எவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கு, அதாவது லாபம் எவ்வளோன்னு துல்லியமா கண்டுபிடிக்கும். இப்பதான் முக்கியமான ஸ்டெப் 4, அந்த லாபத்தை மட்டும், நல்லா கவனிங்க, லாபத்தை மட்டும் எடுத்து ஒரு நல்ல ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாத்தும். உங்க அசல் பணம் சோர்ஸ் ஃபண்ட்லயே அப்படியே சேஃபா இருக்கும். இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் அதோட பில்ட் இன் சேஃப்டி வால். உங்க அசல் பணத்தை மார்க்கெட் ரிஸ்க்ல இருந்து இது எப்படி 100% பாதுகாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இத ஒரு புத்திசாலித்தனமான சேஃப்டி வால் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க டெப்ட் ஃபண்டு நல்ல லாபம் கொடுக்குதா, அப்போ இந்த வால்வ் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். அந்த லாபத்தை மட்டும் ஈக்விட்டி ஃபண்டுக்கு அனுப்பும். ஒருவேளை லாபம் இல்ல நெகட்டிவ்ல போகுதுன்னா இந்த வால்வ் டக்குன்னு மூடிக்கும். ஒரு பைசா கூட வெளியே போகாது. இதனால உங்க அசல் பணம் மார்க்கெட் சரிவை கண்ணுல கூட பார்க்காது. இந்த சிஸ்டமோட இன்னொரு ஸ்மார்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? இது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தையே தனக்கு சாதகமா மாத்திக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? மார்க்கெட் சரியும் போது ஷேர் விலையெல்லாம் குறையும் இல்லையா? அப்போ இது அதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச லாபத்தை வச்சு கம்மி விலையில அதிக ஈக்விட்டி யூனிட்ஸை வாங்கும். இது மூலமா உங்க வெல்த் 2 விதமா வளருது. சரி, இது வரைக்கும் தியரி எல்லாம் பேசிட்டோம். இந்த வெல்த் என்ஜின் நிஜ உலகத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பாரம்பரிய பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் எஸ்டிபியையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்ப்போம். அசல் பாதுகாப்பு, ஆமா, ரெண்டுலயுமே அதிகம்தான். ஆனா வருமானம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. எஃப்டில வெறும் வட்டி, ஆனா இங்க டெப்ட் லாபம் பிளஸ் ஈக்விட்டி வளர்ச்சி, வெல்த் கிரியேஷன், பணத்தை நினைச்ச நேரம் எடுக்கிற வசதி, வரி சலுகைகள்ல கூட எஸ்டிபி பல படிகள் முன்னாடி இருக்கு. இப்போ ஒரு நிஜமான உதாரணத்தையே பார்த்திடலாம். ஒருத்தர் 20 லட்சம் ரூபாய ஒரு மணி மார்க்கெட் எஸ்டிபியில 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காருன்னு வச்சுப்போம். என்ன நடந்திருக்கும்? இங்க பாருங்க, அந்த 20 லட்சம் ரூபாய் பேஸ் அமௌண்ட் ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாம அப்படியே இருக்கு. ஆனா அதுக்கு மேல ஈக்விட்டி மதிப்பு மட்டும் சீரா வளர்ந்து ஒரு தனி சொத்தையே உருவாக்கியிருக்கு. ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாமா? வெறும் 3 வருஷத்துல அந்த அசல் 20 லட்சத்தை தொடாமலே சம்பாதிச்ச முழுமையான லாபம் 4.5 லட்சம் ரூபாய். இதே சதவீதத்துல சொன்னா 3 வருஷத்துல கிடைச்ச முழுமையான ரிட்டர்ன் 22%. இதை நம்ம வருஷத்துக்கு கணக்கு போட்டா சராசரியா வருஷத்துக்கு 7.4% வருமானம். இதை நீங்க மத்த சேஃபான முதலீடுகளோட ஒப்பிட்டு பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். ஆனா இந்த எண்களை எல்லாம் விட ஒரு பெரிய நன்மை இருக்கு. அதுதான் இதோட நீண்ட கால பலன். நீங்க போட்ட அசல் பணத்தை ஒரு விதை மாதிரி பயன்படுத்தி அதிலிருந்து தண்ணி ஊத்தி அதுவா வளர்ற ஒரு தனி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவை இது உருவாக்குது. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இப்போ உங்ககிட்ட 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு தனி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ இருக்கு.
நீங்க உங்க அசல் 20 லட்சத்தை நாளைக்கே வெளியே எடுத்தா கூட இந்த 4.5 லட்சம் தனியா வளர்ந்துகிட்டே இருக்கும். சில வருஷங்கள்ல இது இரட்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி உங்களுக்கு முழுசா கிடைக்குது. உங்க பணத்தை 24 மணி நேரத்துக்குள்ள எடுத்துக்கலாம். எக்ஸிட் லோட் மாதிரி எந்த பெனால்ட்டியும் கிடையாது, எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது. உங்க பணத்தோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கும். கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க பணம் சும்மா உட்கார்ந்திருக்கா, இல்ல அது உங்களுக்காக ஒரு புதிய செல்வத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க.